வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நரசிம்ஹம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. இப்பதான் பாஜக கிட்ட ஒரு நடுக்கம் தெரியுது. ஆனால் ஒன்ஸ் பவருக்கு வந்துட்டாங்கன்னா அதே ஒரு ப்ரூட்டல் பவர் மென்டாலிட்டி வந்துடும், மோடி திரும்பியும் அதே பவரோட இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அது எப்படி சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? மெஜாரிட்டி இல்லைன்னா அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. ஈவன் நீங்க 2014-19 ஆட்சி காலத்தை பார்த்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டல் டிசிஷன்ஸ்லாம் கிடையாது. 10 சீட் தான் மெஜாரிட்டி. அது இதே நாயுடு அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர் தானே. இதே ஆந்திரா ஸ்பெஷல் பேக்கேஜில் மோடி அரசில் அவர் என்டிஏல கூட்டணியில் அங்கே வகிச்சுக்கிட்டே தானே அதை முறிச்சாரு. அப்புறம் காங்கிரஸோட கைகோர்த்தாரு. இதெல்லாம் நம்ம பார்த்த வரலாறுகள் தானே. ப்ரூட்டல் மெஜாரிட்டி என்பது 320க்கும் மேலே ஒரு பிஜேபி ஒரு 320 எடுத்திருந்தா இல்லை 340 எடுத்திருந்தா நீங்க சொல்ற மாதிரி இது மக்கள் மேண்டேட்னு சொல்லிடுவாங்க. நாங்க எடுக்கிற எல்லா நடவடிக்கையும் மக்களோட ஆசி பெற்றது, மக்களோட ஆதரவு பெற்றதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அப்படியான ஒரு மெஜாரிட்டி இல்லை என்றாகும் போது ஒரு பலவீனமான பிரதமர் தான் மோடி. அப்போ இந்த காமன் சிவில் கோட், சிஐஏ, என்ஆர்சி, அப்புறம் இந்த மாதிரியான இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த திட்டங்கள், பாஜகவுடைய கோர் அஜெண்டாக்கள் எதுவுமே பேச முடியாது. அப்போ எதுவுமே பேச முடியாது. அதாவது சிஏஏ 2019 அவங்க கொண்டு நிறைவேற்றின பிறகும் அதுக்கான விதிகளை 5 வருஷம் ஆச்சு. ஏன்னா எதிர்ப்பு தான் காரணம். இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய எதிர்ப்பு. வடகிழக்கு மாநிலங்களில் இந்த தடவை பாஜக எவ்வளவு தோல்வி அடைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி காமன் சிவில் கோட் அது நீங்க நிறைய மாநிலங்களில் கொண்டு வர முடியாது, வடகிழக்கு மாநிலங்களில் கொண்டு வரவே முடியாது. அதே மாதிரி பழங்குடி மக்கள், பட்டியலின பழங்குடி மக்கள்கிட்ட கொண்டு வரவே முடியாது. வாரிசுரிமை, சொத்துரிமை, திருமண சடங்குகள் இது வேற, அவங்களுக்கு வேற. அவங்க ஏற்கனவே அது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. நாங்க இந்து மதமே கிடையாதுங்கன்றாங்க அவங்க. நாங்க இயற்கை வழிபாடு, சர்ணா தான் எங்களோட மதம். சென்சஸ்லேயே நீங்க சர்ணாவுக்கு தனியான ஒரு கோடு கொடுக்கணும், எல்லா ரிலிஜனுக்கும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தனியான கோடு கொடுக்கணும். இதுதான் அவங்களோட டிமாண்டு. அப்போ பட்டியலின பழங்குடி மக்கள் மத்தியில் அதை எப்படி அமல்படுத்த முடியும்? காமன் சிவில் கூட புரூட்டலா இருந்துச்சுன்னா யாரோட எதிர்ப்பை பத்தியும் கவலைப்படாம மோடியோ இல்ல அமித்ஷாவோ துணிஞ்சு அடிச்சிருவாங்க. இப்ப வாய்ப்பே இல்லையே. நீ வேணா பாருங்க, நட்டாவே பாரதிய ஜனதா தலைவராக நீடிப்பாராங்கிறதெல்லாம் சந்தேகம் தான். அவர் ஏற்கனவே எக்ஸ்டர்னல் டேர்ம் தான். அப்போ மோடியால ஓரங்கட்டப்பட்ட தலைவர்கள் ரொம்ப முக்கியமானவர் சௌஹானோட தெய்வம் மத்திய பிரதேசத்துல தேவை. ஏன்னா மக்களவை தேர்தல் ஓகே, சட்டமன்ற தேர்தல் அதுல ரொம்ப தேவைப்படும். சௌஹானை ஏதாவது ஒரு வகையில் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இப்பவுமே அந்த கோஆர்டினேஷன் கமிட்டியில நட்டாவுக்கு இடம் கொடுத்து வைத்திருப்பதை பார்க்கும்போது நட்டாவோட பதவி காலத்தை அப்படியே முடித்து வைத்து விட்டு சௌஹானை கொண்டு வந்துருவாங்களோங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ பாரதிய ஜனதாவோட கட்சி அமைப்புலேயே அதிரடி மாற்றங்கள் இருக்கு. மோடி அவர்கள் ரொம்ப அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. அதை தாண்டி அவரு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சொல்ற மாதிரி அதிரடி நடவடிக்கையில ஈடுபட்டா உடனே ஆட்சி கவுந்துரும். ஓகே, அப்ப அதிகாரமற்ற ஒரு மனிதராகத்தான் மோடி இருக்க முடியும் வரக்கூடிய காலங்கள்ல. 200 சீட் எடுத்திருந்ததுங்க காங்கிரஸ் கட்சி 2009, 190 சொச்சம் 200ன்னு வச்சுங்களேன் ரஃபா. பிஜேபி அதோட இப்போ ஒரு 40 சீட்டு கூட எடுத்திருக்கு. அதாவது யூபிஏ 2க்கும் என்டிஏவோட இந்த கட்டத்துக்கும் இடையில பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அப்பமும் யூபிஏ 2 ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிக்கிச்சு. என்ன காரணம் அப்படின்னா மாநில கட்சிகளோட நிர்பந்தம். நீங்க பல ஸ்கேம்ஸ் மாநில கட்சிகள் கொண்டு வந்தது தான். இப்போ 2G கோர்ட்ல தீர்ப்பாயிருச்சு. ஆனா விடுதலையான பிறகும் 2Gயோட பழைய வரலாறு நம்ம படிச்சு பார்க்கும்போது அந்த பொறியை கிளப்புவதற்கு காரணமாக இருந்தது யார்? ஒரு இடைத்தரகர், பெண் இடைத்தரகர். அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா டேப் லீக்கு தானே அதோட முக்கிய காரணம். அது டேப் லீக் இல்லாம இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதாவது சிஏஜி அறிக்கையில ஒரு விஷயம் சுட்டி காட்டப்படுது, அது நோஷனல் தான், அது ஆக்சுவல் லாஸ் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை ஒட்டின டேப் லீக் எங்க இருந்து வந்தது? எவ்வளவு பெரிய அளவுக்கு இந்திய அரசியல் அது பெரிய ஒரு தலைக்குனிவை, போராட்டத்தை எல்லாம் ஏற்படுத்துது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. மறந்துட்டோம், அவ்வளவுதான், கன்வீனியன்ட்டா. அப்போ அதே மாதிரியான டேப் லீக் இதெல்லாமே இனிமேல் சாத்தியம் இல்லையா? ஒரே கட்சி ஆட்சியில இருந்து மோடி அவர்கள்
மிகப்பெரிய பலம் பொருந்திய தலைவராக இருக்கும்போது அதுல ஒரு மிருகபல மெஜாரிட்டி இருந்தாலும் ஒரு சின்ன அச்சம் இருக்கும் எல்லாருக்கும். இப்ப அந்த அச்சம் கிடையாது. பிஜேபிக்குள்ளேயே அச்சம் கிடையாதுல்ல. மோடியை பார்த்து பிஜேபியே பயப்படாதுல்ல. பிஜேபியில இருக்க எத்தனை தலைவர்கள் மோடியை வேண்டான்னு நினைக்கிறவங்க, வெறுப்பா இருக்கிறவங்க எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து பல வாய்ப்புகளுக்காக எதிர்நோக்கி இருப்பார்கள். அரசியல்ல வந்து ஷேம் பண்ணி விடுறதுங்கிறதே ஒரு அரசியல் தான். அடுத்தவனை வந்து அவமானப்படுத்துறது. அப்ப எத்தனை பூதங்கள் இதுல இருந்து கிளம்ப போகுது, எவ்வளவு அதிகார மையங்கள் இருக்கு டெல்லியில, அதிகார தரகர்கள் இருக்காங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ புதிய அதிகார தரகர்கள், அவர்களோட டேப் லீக்கு, பல விஷயங்கள் வெளியில வரும். நீங்க அடுத்த ஒரு 6 மாசம் பாருங்க. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து பாரதிய ஜனதா ஒரு பெரிய கரப்ஷன்ல சிக்கி தவிக்கும், பெரிய பெரிய ஸ்கேண்டல்ஸ்ல சிக்கி தவிக்கும். இந்த 1-2ல அந்த பிரச்சனை வரல. ஆமா, மெஜாரிட்டியா இருந்தது. அவங்க ஃபர்ஸ்ட் 14-19 யூபிஏ 1 மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அடுத்த ஆட்சி வந்து அவங்களுக்கு நல்ல மெஜாரிட்டி. ஸோ உள்ளுக்குள்ள எத்தனையோ பிரச்சனை இருந்து எதுவும் வெளியில வரல. இப்போ அமித்ஷா பையங்க கிரிக்கெட் போர்டில் அவர் பெரிய ஆளு, ரைட்டுங்களா? எத்தனை லட்சம் கோடி அது, அதுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. கேட்டா அவர் ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்றாரு, கிரிக்கெட்டை அவர் ப்ரொமோட் பண்றாரா, அதனால வரி விலக்கு. இதெல்லாம் வந்து அடுத்த இந்த வரப்போற ஆட்சியில் அது எதிரொலிக்காம இருக்குமா? அதே மாதிரி முக்கிய துறைகள் ஃபைனான்ஸ், அப்புறம் வந்து டிஃபென்ஸு, ராணுவம், இதெல்லாம் வந்து வச்சு உள்ள ஹோம் இதெல்லாம் வச்சுக்கிடணும்னு நினைக்கும் போது, பாரதிய ஜனதா வச்சுக்கணும்னு நினைக்கும் போது பிற கட்சிகள் வந்து அதுல உரிய பங்கை எதிர்பார்க்கும். மகாராஷ்டிரால அடுத்தமா தேர்தல் வருது. இப்போ அநேகமா பவார் கட்சி ஒன்றிணைஞ்சிரும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சிருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தாய் கட்சியோட சேரலைன்னா மாநில அரசியல் போயிடும். ஷிண்டேக்கே அந்த குழப்பம் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்தியா முழுவதும் பல்வேறு வகையான மாநில அரசு, பல்வேறு மாநிலங்கள்ல உள்ளூர் பாலிடிக்ஸ்ல இது எல்லாமே எதிரொலிக்கும். நீங்க வெறுமனே டெல்லி பாலிடிக்ஸ்னே பார்க்க வேணான்றா. பீகார்ல எதிரொலிக்கும், யூபியில எதிரொலிக்கும். உத்தரப்பிரதேசத்துல எப்படி யோகி தலைமைக்கு எதிராக எப்படி வந்து குரல் எழும்பாம இருக்கும்? கண்டிப்பா. வலிமை நிறைந்த தலைவர் அப்படின்னா ஓகேங்க. ஆனா அது இல்ல உங்களை தோக்கடிக்க முடியும், பெரிய எல்லாம் அஜாத சத்துருக்கள் கிடையாது, எல்லாமே பலவீனமானவர்கள் தான், சரியான வியூகம் வகுத்தா அவுட்டு, இப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தா அடுத்த கட்டமா உத்தரப்பிரதேசத்துல யோகிக்கு எதிரான பல குரல்கள் கிளம்பும். புல்டோசர் பாபா இனிமேல் அவர் ஒர்க் அவுட் ஆவாரா? இப்பயே காங்கிரஸ் கட்சி வந்து ஏன் வந்து ஆந்திராக்கு இன்னும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல, பீகாருக்கு ஏன் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலன்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அரசியல் தொடங்குருச்சு அப்படின்னு தானே பார்க்க வேண்டியதான் இருக்கு அதுல. கண்டிப்பாங்க. ரெண்டாவது, எதிர்கட்சிகளுக்கு பயந்தாக வேண்டிய கட்டாயம் வந்துருதுல. புதிய பாராளுமன்றம் அமையும் போது எதிர்கட்சிகளுக்கு பயந்தாக வேண்டும். எதிர்கட்சி வரிசையில வந்து எல்லாமே அவங்க பெரிய பெரிய ஜாம்பவான்களா வராங்க. ராகுல் காந்தி இதை வசதின்னு தான் நினைப்பாரு. என்ன காரணம்னா, இப்ப அவர் ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி நிர்பந்தங்களுக்கு ரொம்ப பணிய வேண்டியது வரும் இந்தியா. ஏன்னா அவங்க 99 சீட் தான் இருக்காங்க, 100 சீட்டு ரஃபா. இவங்களா 240 சீட்ல இருக்காங்க. 100 சீட்ல இருக்கிறவங்க எப்படி இத்தனை கூட்டணி கட்சிகளை சமாளிக்க முடியும்? அதோட அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்னா, எதிர்கட்சி வரிசையில நல்ல சிறப்பாக பணிபுரிந்து இன்னும், அதாவது மோடியா ராகுலா அப்படிங்கிறதுக்கு இடையில இப்போ வந்து ஒரு பெரிய பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. மோடிக்கு ஆதரவு கூட இருக்கு. இப்போ மோடியா ராகுலா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து இனி வராது. ஏன்னா மோடி வந்து அவரோட 75 வயது நிறைவு வரும்போது அவர் அரசியல்ல இருந்து விடுவிக்கப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிருவாரு. அடுத்த ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் இருக்கவே முடியாத, இம்பாசிபிள். அப்ப யாரோ ஒருத்தர் இல்லையா, மோடிக்கு பதிலாக யாரோ ஒருவர். அந்த யாரோ ஒருவரா இல்ல ராகுல் காந்தியா அடுத்த தேர்தல், இல்ல 2029 தான் வருது, இல்ல அதுக்கு முன்னாடி வருதுன்னு வச்சு பார்ப்போம். அப்போ மோடியா ராகுலாங்கிற கேள்வி மாதிரி ராகுலா அல்லது பிஜேபி இன்னொரு பிரதமர் வேட்பாளரா, அப்படிதானே கேள்வி வரும். கண்டிப்பா. அப்போ அது ராகுலுக்கு அட்வான்டேஜ் இல்லையா? அவர் இதே ஒரு 200 சீட்டு 220 சீட்டு எய்ம் பண்ணுவாங்கல்ல அவங்க. ஆனால் ராகுலுக்கு அந்த மெச்சூரிட்டி இன்னும் வரலையா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இன்னும் தலைவர், எதிர்கட்சி தலைவர் பொறுப்புக்கு நான் தயக்கம் காட்டிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அப்போ ஏன் அந்த தயக்கம் இருந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி கார்கேக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு விரும்புவாரு. என்ன காரணம்னா, இந்த வாட்டி அவங்க வந்து பட்டியலின மக்கள் தொகுதிகளில் பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. அது வந்து கார்கே தலைமை பொறுப்புங்கிறதும் அதுக்கு ஒரு காரணம், அதெல்லாம் மறுக்க முடியாது.
அப்போ கார்கே இருக்கிறதுல அது அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைப்பாரு. ஆனா கார்கேயை பொறுத்த வரைக்கும் அவரு ராஜ்யசபால தான் கான்சன்ட்ரேட் பண்ணி போவாரு. அப்போ ராகுல் காந்தி நியாயமா இந்த பொறுப்பை ஏத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ வந்து அபிஷியலான எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைச்சிரும். ராகுல் காந்தி அப்படி பொறுப்பை ஏற்க தயக்கம் காட்டினால் அவர் ஹெசிடன்ட் லீடரா தான் கருதப்படுவார். திருப்பியும் வந்து அந்த ஈக்குவேஷனுக்குள்ள ஒரு வர முடியாது. பிரியங்கா காந்திக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ரேபரேலி இப்போ அவர் ராஜினாமா பண்ணித்தான் ஆகணும். ரேபரேலி வயநாடு 2 ஆச்சு. வயநாடை ரிட்டைன் பண்ணிட்டு ரேபரேலி ராஜினாமா பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ரேபரேலி ராஜினாமா பண்ணா பிரியங்காவை தானே அங்க போட்டியிட சொல்லுவார்கள். நிச்சயமா. அப்ப அவங்க வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டுக்குள்ள வரும்போது ஏற்கனவே இந்த தேர்தல் கேம்பெயின் பூராமே பிரியங்கா காந்தி தாங்க சூப்பர் ஸ்டார். அவங்களோட டெலிவரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒருவேளை வாரணாசியில பிரியங்கா காந்தி நின்று இருந்தாங்கன்னா மோடியினுடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் கடினமா தான் இருந்திருக்கும். ஏன்னா 3 கட்ட வாக்கு எண்ணிக்கையில அவர் பின்னடைவுல இருந்தாரு. இது வரைக்கும் அப்படியான ஒரு பின்னடைவை நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாக்கு எண்ணிக்கையில் அவருக்கு ஒரு பலம் வந்தது. அதுல கூட நிறைய குழப்பங்கள் இருந்ததாக சொல்றாங்க. போக போக தான் இன்னும் நமக்கு அது தெரிய வரும். வாரணாசி தொகுதியோட வாக்கு எண்ணிக்கை முன்னின்று நடத்தியது மோடிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தமிழ் அதிகாரி. அவர் தான் வந்து அந்த ஆர்ஓவா இருந்தார், ரிட்டர்னிங் ஆஃபீஸரா இருந்தாரு. நிறைய புற அழுத்தங்கள் வந்ததுன்னு சொல்றாங்க. அது எல்லாமே வந்து ஆங்கில யூடியூப் சேனல்கள், இந்தி யூடியூப் சேனல்கள்ல அது வெளிவருது. உண்மை தெரியாது நமக்கு. ஆனா மோடியோட வெற்றியை எதிர்த்து வாரணாசியில வழக்கு நிச்சயம், அது உறுதியா தெரியுது. அதாவது பழைய இந்திரா காந்தி வழக்கு மாதிரி. ஏன்னா சில அதிகார துஷ்பிரயோகங்கள் இருக்கு. அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தியது, இது போன்ற அதிகார துஷ்பிரயோகங்கள் இருக்கு. அது போக ரிலிஜியன், மதத்தை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பரப்புரைக்கு பயன்படுத்துவது நமக்கு வந்து எலக்டோரல் அஃபென்ஸ், தேர்தல் குற்றம். நமக்கே தெரியும் அது எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு. ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் கூறி ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் வந்து ஃபைல் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். உத்தரப்பிரதேச மாநில அரசியல்ல பிரதமர் பதவியை அன்சீட் பண்ண எலெக்ஷன் பெட்டிஷன் வரலாறு இருக்கு. அது அலகாபாத் குன்ஹா, அவர் பேரு மணிக்கணும், சின்ஹா அந்த ஜட்ஜி பேரு, சிங்கிள் ஜட்ஜி, அலகாபாத் ஹைகோர்ட். பிரதமர் தேர்தல் அவர் செல்லாதுன்னு இந்திரா காந்தி தேர்தலை எப்படி அறிவிச்சாருன்னா டெக்னிக்கலா தான், இது மாதிரியான டெக்னிக்கல் ரீசன்ஸ். அதுதான் வந்து நாட்டில் ஒரு பெரிய அதிர்வலைகளை தோற்றுவித்தது. ஆனா உத்தரப்பிரதேச மாநில நீதிமன்றங்களின் வரலாற்றில் அது இருக்கு. ஓல்டஸ்ட் ஹைகோர்ட்டுங்க அலகாபாத். இன்னமும் நாங்கெல்லாம் வந்து அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்புகளை தான் மேற்கோள் காட்டி பேசுவோம். அவ்வளவு இந்த தேர்தல் யூபி செக்குலர்னு காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா தோற்ற விதம் வந்து ரொம்ப பரிதாபமானது. அது போக அயோத்தியில அந்த ஃபைசாபாத் தொகுதியில வெற்றிங்கிறது அவர் ஒரு தலித் வேட்பாளருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. பொது தொகுதி, ஆனால் நிறுத்தப்பட்டது தலித் வேட்பாளர். அவரோட வெற்றிங்கிறது இன்னும் பெருசா நான் நினைக்கிறேன். அது பெரிய எலக்டோரல் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. தைரியமே வராது அப்படி நிறுத்துறதுக்கு. ஆனா சமாஜ்வாதி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சிருக்கு, வெற்றியும் அடைஞ்சிருக்கு. மும்முனை போட்டியும் வலிமையா இருந்த மும்முனை போட்டி. ரொம்ப ஈஸியா வந்து ஃபைசாபாத்ல பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கணும். ஆனா அப்படி அது சாத்தியப்படலை. அப்போ அயோத்தி அமைந்துள்ள தொகுதியில பாரதிய ஜனதா தோல்வி என்பது உத்தரப்பிரதேச மாநிலம் ரொம்ப செக்யூலரா திங்க் பண்ணுதுங்கிறது தானே காட்டுது. இது இன்னும் அடுத்த ஒரு புள்ளி வரும் நமக்கு தேவைப்படுதுங்க. என்னன்னா தியானத்துக்கு பிறகு ஒரு 30 தொகுதியில விவேகானந்தர் பார தியானத்துக்கு பிறகு ஒரு 51 தொகுதிகள்ல தேர்தல் நடந்தது. 51 தொகுதியில 30 தொகுதிகள்ல வெற்றிங்கிற மாதிரி வட இந்திய ஊடகங்கள் பாரதிய ஜனதாக்கு வெற்றிங்கிற மாதிரி செய்தி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த 51 தொகுதியோட அந்த புள்ளி விவரங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. தியானம் கை கொடுத்தா இல்லையான்னு அப்பதானே நமக்கு தெரியும். நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு கை கொடுத்துருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா உத்தரப்பிரதேசல இவ்வளவு பெரிய தோல்வி இருக்கு. அப்படிங்கும்போது கை கொடுத்துருக்காதுங்கிறது என் கருத்து. இருந்தாலும் ஒரு 2 நாள் ஆகும் அதை நம்ம அனலைஸ் பண்ணி முடிக்க. நன்றி சார், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் அரசியல் சூழல்கள் எப்படி போகுதுன்னு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.